எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈரோடு பொண்ணு. குடும்பமே சேர்ந்து எல்லாம் ஜாலியாக எங்கே ஆட்டோவில் கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? சந்தைக்கு தாங்க. எப்பயுமே பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கு தாங்க காய்கறி வாங்க போவாங்களாம்மா. சரி, இப்போ புதுசாக பக்கத்தில் கிருஷ்ணாபுரம்னு சொல்லி சந்தை போட்டிருக்காங்கன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நாமளும் ஊருக்கு போயிருந்தோமா, சரி வாங்க நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கலான்னு கிளம்பிட்டேங்க சந்தைக்கு. பார்த்தா பெரிய சந்தைங்க. நல்லா இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போகும்போதே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. நம்ம நல்லா லைட் செட்டிங்கு, மேலே போட்டிருக்க ஷெட்டு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சுங்க. போகிற வழியில் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் மண்பானையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் காட்டிலேருந்து கொண்டு வர விவசாய காய்கறிகள்லாம் முன்னாடியே வச்சுட்டு மூட்டையில் வச்சு கொண்டுட்டு தரலாம். அப்படியே நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே பார்த்துட்டு வந்தாங்க. காய்கறி எல்லாமே கூரில் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், தட்டு தட்டாக எல்லாம் கப்பில் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறது எல்லாமே காய்கறி கூறு தாங்க. ஒரு கூறு 20 ரூபாய்ன்னு சொன்னாங்க. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. ஈரோட்டில் அந்தளவுக்கு காய் விலை இருக்காதுங்க, கம்மியாக தான் இருக்கும். காலிஃப்ளவர் எல்லாமே சின்ன பூவே 40 ரூபா 50 ரூபா சொன்னாங்க. ஆனால் ஈரோட்டில் சின்ன பூவெல்லாம் 10 ரூபாய்க்கே நம்ம வாங்கலாங்க. கொஞ்சம் விலை அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. ஆனால் எங்கள் அண்ணி அவங்ககிட்டலாம் கேட்டங்காட்டி அங்கே எப்பயுமே அப்படி தான், நார்மல் தான், நாங்கள் பாளையங்கோட்டையில் வாங்கினாலும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அப்படியே அவங்க காய்கறி வாங்குறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டே நாங்கள் அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. நான் எல்லா வகையான காய்கறிகளுமே வச்சுருந்தாங்க. இவங்க தேடி தேடி எது வீட்டுக்கு தேவையோ அந்த காய்கறி எல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. நாம் ஏன் சும்மா இருக்கட்டின்னு நாம் அவங்க வாங்குகிற காய்கறியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நேரம் போனதே தெரிலைங்க. கூட்டம் நைட் ஆக ஆக தான் ஆள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் போகும்போதே மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. நாமளே கடைசியாக லேட்டாக போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நமக்கு மேலே பின்னாடி இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இருட்டாக தான் சந்தைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சுங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா காய்கறிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், தக்காளியெல்லாம் கூட கூரில் வச்சுருந்தாங்க. அப்புறம் சந்தையில் பாருங்களேன், மீனெல்லாம் வச்சுருக்குறாங்க. எனக்கு பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஈரோட்டில் சந்தையில் மீனெல்லாம் வச்சு நான் பார்த்தது இல்லைங்க. இங்கே பாருங்கள், சந்தையில் மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க. சாலை மீன் 60 ரூபாய்ன்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. பார்த்துட்டு நம்ம அப்படியே வாங்கலைங்க, மீன் வாங்கலை. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சந்தையை மட்டும் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பின்னாடி அவங்க காய் வாங்குறது எல்லாத்தையும் பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க போக போக நாமளும் பார்த்துட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த அண்ணனும் சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரின்னு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு திரும்பினோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டு அதான் என்னன்னு பார்க்குறீங்களா, மளிகை கடை தாங்க. வயசான காலத்தில் நாங்களே இந்த மாதிரி தாங்க மினி மளிகை கடை போட்டு செட்டில் ஆகிடலாம் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேங்க. எப்படின்னு தெரியல, கடவுள் எப்படி விடுறாரோ தெரியலைங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டு போகிறது நல்லது தாங்க. வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தைக்கு நம்ம வீட்லேயே எல்லா பாக்கெட்லாம் போட்டுட்டு கிளம்பி போனோம்னா எல்லா பொருளும் விற்றுட்டு நம்ம வந்துடலாங்க. மற்ற நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மளிகை கடை வச்சதுனால காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கடையிலே நிற்க வேண்டியதாக இருக்குதுங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நேரம் இருக்கிறது இல்லை. சரி பார்ப்போம், நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி தாங்க நடக்கும். அப்படியே பார்த்தா அங்கே பாருங்கள், வாழைப்பழம், பூசணிக்காய் எல்லாமே இருந்துச்சுங்க. பழ வகைகள்லாம் பாருங்கள், அதுவும் போட்டிருந்தாங்க தனியாக. புளியெல்லாம் தாங்க எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. கொட்டை எடுக்காமல் அப்படியே மொத்த புளி வச்சுருந்தாங்கங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், தேங்காயெல்லாம் வெயிட்டு கணக்குன்னு சொல்லி அந்த தலையெல்லாம் பிச்சு தேங்காயெல்லாம் வச்சுருந்தாங்க. இவங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அந்த பக்கமாக நின்றுட்டு இருந்தாங்க அண்ணியெல்லாம். நாம் இந்த பக்கமாக கிளம்பிடலான்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு மளிகை கடைங்க. 2-3 மளிகை கடை இருந்துச்சுங்க. பார்க்கவே எனக்கே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருந்துச்சுங்க. வாங்கிட்டு அப்பாவும் வேறு வந்துட்டார். அதுக்குள்ளே ஆட்டோவை நிறுத்திட்டு அப்பா வந்துட்டாருங்க. அவரும் வந்தோடனே சேர்ந்து என்னென்ன காயெல்லாம் வாங்கணும்னு பார்த்துருந்தேங்க. இஞ்சி கொஞ்சம் விலை கூட தாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இஞ்சி இல்லாமல் நம்மளால டீ வைக்க முடியாதுங்க. அதனால் இஞ்சி வாங்கிட்டாங்க அவங்க. இஞ்சி 1 கிலோ வாங்கிட்டு இருந்தாங்கங்க. பழைய இஞ்சியை தான் வேணும்னு சொல்லி கேட்டு அதை தேடி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இஞ்சியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இந்த காலிஃப்ளவர் தாங்க. காலிஃப்ளவர் கேட்டாலே அவங்க வெயிட் போட்டு தாங்க சொல்கிறாங்க விலைன்னு. சின்ன பூவாக இருந்துச்சுங்க, அதுவே 40 ரூபா சொன்னாங்க. நம்ம ஈரோட்லையெல்லாம் அப்படி இல்லைங்க. சின்ன பூவாக இருந்துச்சுன்னா 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா அவ்வளோதாங்க சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம் வேணால் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி அழகாக முத்தாக எடுத்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே அப்படியே உரித்து சாப்பிட்லாம் போல் இருந்துச்சுங்க வெங்காயம். இங்கே பாருங்களேன், நல்லா அழகாக இருந்துச்சுங்க வெங்காயம். பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பணும்னா மினி ஃபேன்சி ஸ்டோருங்க. வளையல் பாசி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம அண்ணியெல்லாம் அங்கே காய்கறி
காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது கடைசியாக பூண்டு மறந்துட்டேன்னு சொன்னாங்க. சரின்னு போய் பூண்டை போய் ஒருத்தர் வாங்கிட்டு வர, மற்ற 2 பேர் பக்கத்தில் நின்றுட்டுருந்தாங்க. சரி அவங்க நின்றுட்டுருக்காங்கன்னு பார்த்தா மறுபடியும் இன்னொரு அண்ணியுமே நானும் பூண்டு வாங்கணும்னு கிளம்பிட்டாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது எங்கள் மாமாவுக்கு வேறு மாத்திரை வாங்கணுங்க. ஓ சரின்னு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்தினா அந்த மெடிக்கலில் மாத்திரை இல்லைங்க. பாருங்களேன், வண்டியில் வர வர பஜ்ஜி சாப்பிட்டு எங்கள் அண்ணி எப்படி காட்டிட்டு வராங்கன்னு. சந்தைனாவே பஜ்ஜி தானுங்க, பஜ்ஜி இல்லாமல் எப்படிங்க சந்தையில். பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு மெடிக்கலில் மாத்திரை வாங்கலான்னு வேறு மெடிக்கலை தேடி போயிட்டே இருந்தேங்க. மெடிக்கலை தேடி போயிட்டு இருக்கும்போது ரமணி பெட்ரோல் பங்க்குன்னு பல பலன்னு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. நம்ம விடுவோமா பார்த்தாச்சுங்க. பாருங்களேன், திருநெல்வேலி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போர்டு இருந்துச்சுங்க. அதையும் நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டோவில் போயிட்டே இருந்தேங்க. போயிட்டு இருக்கும்போது என்னடானா மெடிக்கலையே காணுங்க. ஒரு மெடிக்கல் கூட இல்லை. சரி போச்சுடா, இன்றைக்கி மாத்திரை வாங்க முடியாதாட்டிருக்குது நம்ம அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருந்தேங்க. இப்படி ஆட்டோவில் நைட் ட்ராவல் பண்ணுறது ஒரு சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. பாருங்களேன், போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டே இருந்தோங்க. போகிற வழியில் என்னடானா நம்ம கண்ணில் பட்டதாங்க ஒரு மெடிக்கலு. சரி மெடிக்கலுக்கு போகலான்னு பார்த்தா கையில் வேறு காசு இல்லைங்க. மெடிக்கலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏடிஎம் இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு நம்ம ஏடிஎம்க்கு போவோம் அப்படின்னு ஏடிஎம்க்கு போயாச்சுங்க. ஏடிஎம்க்கு போய் நம்ம அமௌண்ட் எடுக்கலான்னு பார்த்தா அமௌண்ட்டே காணோம். அச்சோ போச்சுடா, அமௌண்ட் வராதாட்டிருக்குன்னு பார்த்தா நல்ல வேலை அமௌண்ட் வந்துருச்சுங்க. அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு நம்ம ஆட்டோவில் ஏறிட்டோம். ஆட்டோவில் ஏறிட்டு மெடிக்கலையும் மாத்திரையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே இனி நேராக நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஈரோடுக்கு ட்ரெயின் வந்துங்க 11:20க்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நாமளும் இதுக்கு மேலே சாப்பிட்டு கிளம்புனா டைம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அப்படி பார்த்தாலும் நைட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 9 மணி ஆயிடுச்சுங்க. எங்கள் அத்தைக்கு வேறு கோவம் வந்துருச்சுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வரவே இல்லையேன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக நாமளும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு மொத்தமாக நாமளும் நைட் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இதுதான் எங்கள் வீடு. பாருங்கள், வீட்டுக்கு வந்தோன்னே எல்லோரும் ஆட்டோலேருந்து இறங்கி காய்கறியெல்லாம் எடுத்து இறக்கி வைக்க ஆரம்பித்தாச்சுங்க. அவ்வளோதான், நீ வீட்டில் இறக்கி வச்சுட்டு நாமளும் ஈரோடை பார்த்து கிளம்ப வேண்டியது தான். வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா நம்ம குட்டி வாழெல்லாம் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. பாருங்களேன், 3 பேரும் வாங்கிட்டு வந்த காய்கறிகளை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. சரிங்க, நாமளும் கிளம்பலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு பொண்ணு நெல்லை பையன்.